போல பாதுகாத்து வந்த கிருபைக்காய் நன்றி. எந்த தடை வந்தாலும் என் தேவனோடு நாங்கள் இருக்கிறேன். தேவனை ஆராதிக்கிற அங்கே கூடி வந்திருக்கோம். தேவனுக்கு உற்சாகத்தில் உற்சாகமும் ஆராதிக்க பாட துதிக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யுங்க. இருக்கிற எல்லா தடையிலும் என் தேவன் நீர் எடுத்து போடுங்க. ஆண்டவரே உமக்கு முன்பாய் நாங்கள் மன மகிழ்ச்சியாய் ஆராதிக்க எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுங்க. நல்லா பாடு, நல்ல ஆராதனை, நல்ல செய்தியெல்லாம் என் தேவன் நீர் கேட்க கிருபை செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவனாகி கத்தர் பேசுங்க. ஆசீர்வாதத்தினால அவங்களை நீ நிரப்புங்க. ஆண்டவரே மட்டுமா எங்களோடு இருந்த தேவன் இனிமேலும் நீர் பாதுகாத்து வழி நடத்துங்க. ஈஸ்வரன் மூலம் கேட்கிறோம் சிறுவனால பிதாவே, ஆமென்.
தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளை கொடுத்ததுக்கா என் தேவனுக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. யாருக்கும் கிடைக்காத நேரத்தை தேவன் எங்களுக்காய் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வேலையில கூட இந்த தேவனுக்கு முன்பாய் நாங்க வந்திருக்கோம். ஒன்றுமில்லாத நேரத்துல ஆண்டவரே எங்களை உயர்த்தி வைத்த தேவனா இருக்கிறீர். நாங்க குறைவுபட்ட நேரத்துல எல்லாம் நீ நிறைவாய் மாற்றி கொடுத்தவரா இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த வேலை எத்தனையோ கஷ்டங்கள் எங்களுக்குள்ளா இருக்கலாம், எத்தனையோ வியாதி எங்களுக்குள்ளா இருக்கலாம் ஆண்டவரே. நாங்க பலவீனத்தோடு இருக்கலாம் ஆண்டவரே. அதையெல்லாம் என் தேவனீர் அறிகிறீர். என் தேவனீர் எங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறீர், எங்களுக்கு சுகம் கொடுக்கிற தேவனா இருக்கிறீர். எல்லா கஷ்டங்களையும் என் தேவனீர் எடுத்து போடுவீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கோடான கோடி நன்றி ஆண்டவரே. நீர் ஒரு விஷயங்களோடு நீர் பேசுங்க. உங்க பிரசனத்துக்குள்ளாய் நாங்க இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கை பாவமா இருந்தாலும் ஆண்டவரே அதையெல்லாம் என் தேவனீர் மாற்றி கொடுக்கிற தேவனா இருக்கிறீர். உமக்கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எங்க வாழ்க்கை முன்பாக ஆண்டவரே நாங்க எத்தனையோ பாவங்கள் செஞ்சிருக்கலாம் ஆண்டவரே. என் தேவனை விட்டு நாங்க விலகி இருப்போம் ஆண்டவரே. என் தேவனை நாங்க மறுதளித்திருக்கலாம் ஆண்டவரே. உண்மை அறியாமல் நாங்க வாழ்ந்திருக்கலாம் ஆண்டவரே. தேவன் எங்களை தேடி வந்திருக்கிறீர். எங்களை தேற்றுகிற தேவனா இருக்கிறீர். எங்க அரவணைக்கிற தேவனா இருக்கிறீர். அதற்காக உமக்கோடான கோடி நன்றி. ஒருவரே கர்த்தராய் இருக்கிறீர். ஒருவரே ஆண்டவராய் இருக்கிறீர். ஜீவனுள்ள தேவனாகி கர்த்தர் நீர் ஒருவரே ஆண்டவரே. உமக்கோடான கோடி நன்றி ஆண்டவரே. உங்க பிள்ளைகள் எத்தனையோ பேர் அநேக தேவைகளோடு வந்திருக்கலாம், அநேக எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கலாம். எனக்கு சுகம் கிடைக்காதா என்ற நோக்கத்தோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே. என் வியாதி என்னை விட்டு போகாதா, என் பலவீனம் என்னை விட்டு நீங்காதான் கண்ணீரோடு வந்திருப்பாங்க ஆண்டவரே. எத்தனை தடைகள் வந்தாலும் என் தேவனீர் எடுத்து போடுவீர். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீ நெருப்பா இருக்கிறீர், நீர் அக்கினியா இருக்கிறீர், நீர் காற்றா இருக்கிறீர், நீ மழையா இருக்கிறீர். எங்களோடு வாசம் செய்கிற தேவனா இருக்கிறீர். நீர் உயர்ந்தவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே என் தேவன் எங்க வாழ்க்கைக்குள்ளாய் வாங்க. தடை எல்லாம் நீர் உடைத்து போடுகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. என் தேவன் எங்க வாழ்க்கையில வந்தா கஷ்டம் இல்லை, துன்பம் இல்லை, வேதனை இல்லை ஆண்டவரே. நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். நாங்க குப்பையும் தூசியுமாக இருந்த எங்களை மட்டுமாய் கண்மணி போல பாதுகாத்து வந்தீர் ஆண்டவரே. எங்க குடும்பத்துக்குள்ளாய் என் தேவன் இருக்கிறீர். எங்க வீட்டுக்குள்ளாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு பேரும் முன்பாய் வந்து நிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாம் உம்முடைய பிள்ளைகளா இருக்கலாம் ஆண்டவரே. அங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை என் தேவன் எடுத்து போடுங்க ஆண்டவரே. வறண்ட நிலமா
பயத்தை நீக்கி போடுங்க, சோர்வுகளை எடுத்து போடுங்க. உம்மை ஆராதிக்க கூடாதபடி என் தேவனை நோக்கி பேசக்கூடாதபடி இருக்கிற தடைகளை எடுத்து போடுங்க. ஜெபிக்க முடியாமல் செய்கிற தடைகளை எடுத்து போடுங்க. என் தேவனோடு நெருங்கி ஜீவிக்க விடாதபடி சாத்தானானவன் தடைகளை கொண்டு வரலாம் ஆண்டவரே. அதையெல்லாம் நாங்கள் எதிர்த்து நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. குப்பையும் தூசியுமாக எங்களை ஆண்டவரே, பலவீன பாண்டமான எங்களை நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. தாயின் கருவில் முதலாய் எங்களை தெரிந்தெடுத்த தேவனாய் இருக்கிறீர். உமக்கோடான கொடி நன்றி. உம பிரசன்னத்தில் நாங்கள் சிறகழாமல் பறக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்க தஞ்சமானீர், எங்க கோட்டையானீர், எங்க அரணானீர், எங்க துருகமானீர், எங்க தாயாய் தகப்பனாய் நீர் இருக்கிறீர். எங்களுக்கு எல்லாமாய் நீர் இருக்கிறீர். அதற்காய் தேவனுக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தில்
Thank you, Jesus. Amen. Praise God. Hallelujah. ஆண்டவர் இரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மழை இன்று இயற்கை சூழ்நிலை மிகவும் பாதிப்பான ஒரு சூழ்நிலை கூட ஆண்டவரை தேடும்படியாக வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எந்த குறையில்லாதபடி கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரு? நடத்துகிற தேவனா இருக்கு. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்ம ஏந்தி சுமந்து தாங்கி தப்பு வைக்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். மழை அடிச்சா மழை அடிச்சுட்டு போட்டு இல்லையா? நமக்கு ஆண்டுடைய வார்த்தை தான் முக்கியமாக இருக்கிறது இல்லையா? இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். யாருக்கும் இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை என்ன செஞ்சிருக்காரு? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் நம்ம என்ன செய்ய மாட்டாரு? குறைவோடு நடத்த மாட்டார். நிறைவாக்குகிற தேவன். ஏதாவது ஒரு சூழ்நிலை தேவன் நமக்கு என்ன செஞ்சிருவாரு? நடத்தி கொடுத்துருவார். ஹல்லேலூயா. அதனால சொல்ற ஆண்டவர் அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டும்? இது நடக்காது இல்லையா? இந்த காரியம் நடக்காது என்று சொல்லி நாம் ஒருவேளை சிந்தித்துக் கொண்டு இருப்போம். ஆனால்
ஆண்டவரிடத்தில் போய் நாம் நிற்கும் பொழுது இது நடக்கும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் பொழுது, அல்லேலூயா, விசுவாசிக்கும் பொழுது அது நடக்கும். ஆண்டவரிடத்தில் போய் நான் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியத்தை வாய்க்க செய்வார். எந்த நேரத்துல நமக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை கர்த்தர் என்ன செய்வாரு, சரியான வேலையில செய்து முடிப்பார். அல்லேலூயா. சும்மா நமக்கு எடுத்து கொடுத்து அதை கொட்டிட்டே இருக்க மாட்டார். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தேவைகள் உண்மையாக எப்பொழுது இருக்குதோ அவருக்கு தெரியும். அதை நமக்கு ஆண்டவர் செய்கிற தேவனா இருக்கிறார், இல்லையா? இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் மரித்து போயிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவரை பார்க்கும்படியாக அவர் நமக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல ஓடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் எடுத்து இன்னைக்கு வாசிக்க இருக்க போகிறோம். யோபின் புஸ்தகம். சங்கீதத்திற்கு முன்பாக வேதம் இல்லாதவர்களெல்லாம் நீங்கள் வேதத்தை எடுத்து கொடுக்கலாம். அங்க இருக்கிறது வேதம் எடுத்து வராதவர்களுக்கு நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். சங்கீதத்திற்கு முன்பாக யோபின் புஸ்தகம் எடுத்து திருப்பிக் கொள்ளலாம். இன்னைக்கு 11ஆம் அதிகாரம், அல்லேலூயா, 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். எல்லார் கையில பைபிள் இருக்கணும். பெரியவங்க சின்னவங்க எல்லா கையில கொண்டு போய் கொடுங்க. எல்லாருக்கும் வேதம் கிடைக்கும். வேதம் இல்லைன்னு சொன்னால் ஒரு பிரோஜனம் இல்லை. வாசிக்கலாம். 663ஆம் பக்கம், 663ஆம் பக்கத்தில் இருக்கிறது. 18ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். வாசிக்கலாம். நம்பிக்கை உண்டாயிருக்கிறதினால் திடனாய் இருப்பீர். அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையை நாம் இங்கே சந்திக்கும் பொழுது யோபுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்ன தெரியுமா? இந்த யோபுடைய மனிதனுடைய வாழ்க்கையில அவர் உண்மையில ஒரு மனிதனா இருந்தார். எந்த ஒரு தீமையும் செய்யாத ஒரு மனிதன் என்று சொன்னால் இந்த யோபு. அப்போ என்ன செய்யணும், ஒரு நாள் பிசாசு இந்த பூமியை சுத்தி வரும் பொழுது இங்கே பார்க்கிற இந்த மனிதன் ஒரு செல்வ சீமாந்தனா இருக்கிறான், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறான், இல்லையா? எந்த பொய்யும் எந்த ஒரு தூஷணமான காரியம் அவன் இடத்துல இல்லை, கெட்ட காரியம் எதுவுமே இல்லை என்று சொல்லி அவனை கவனிக்கிறான். நேராக எங்கே போகிறான் என்று சொன்னா தேவனுடைய சமூகத்திலே போய் பிசாசு, நல்லா கவனிக்கணும், பிசாசு தேவனுடைய சமூகத்திலே போய் யோபுவை குறித்து குறை சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன வேணா செஞ்சு பாரு, யோபு என்ன செய்ய மாட்டான், மறுதளிக்க மாட்டான். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ஆனா அவன் உயிரை மட்டும் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. யோபு உடம்பு ஃபுல்லா பருக்கள், கொடிய வியாதி மாதிரி, அப்படி ஒரு சூழ்நிலை. அவருடைய பிள்ளைகள் மறித்து போனார்கள். வேலையாட்கள், ஒட்டகம், ஆடு, மாடு எல்லாம் அழிந்து போனது. அவன் என்ன செய்கிறான், மனைவி யோபு அவன் போய் ஒரு சாம்பல் எடுத்துக்கொண்டு அது உடம்பு ஃபுல்லா போட்டுட்டு ஒரு ஓட்டை எடுத்துட்டு உடம்புல இருக்க அந்த புண்ணு எல்லாம் சுரியுது, கடிக்குது, அப்படி அதெல்லாம் தேய்ச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவனுடைய நண்பர்கள் ஓடி வந்து பாக்குறாங்க. 7 நாள் அவனோட கூட இருந்தாங்க. 7 நாள் அவனோட கூட இருந்தாங்க. யாரு இன்னைக்கு வருவாங்க நண்பர்கள் நமக்கு, இல்லையா? யாரும் வரமாட்டாங்க. ஆனா யோபுடைய வாழ்க்கை இதுதான். ஆனா யோபு என்ன செய்யணும்னா எந்த விதத்திலும் ஆண்டவர் மறுதலிக்கவில்லை. மனைவி வந்து சொல்றா, இன்னும் நீ உயிரோடு இருக்கிறிய, ஆண்டவரை மறுதலிச்சுட்டு தூஷித்துட்டு நீ செத்து போ அப்படின்னு சொல்றான். அவ எப்படி இருக்கும், மனைவி எப்படி இருக்கும்? செல்வ சீமாட்டியா இருந்த அந்த மனைவி கணவன் மீது அன்பு குறைந்து போகிறது. இன்னைக்கு எல்லார் இடத்துல என்ன ஒரு சூழ்நிலை, கணவனுடைய அன்பை மறந்து போறாங்க. சிறுவிலை கணவனுடைய அன்பு எப்படிப்பட்டது சொல்லி தெரியாம இருக்கிறாங்க. ஓடுகிற ஓட்டம் எல்லாரை காட்டிலும் கணவன் ஓடுகிற ஓட்டம் எப்படியா இருக்குது, பயங்கரமான ஒரு சூழ்நிலை, வேதனை நிறைந்த ஒரு சூழ்நிலை. ஆனாலும் என்ன செய்கிறார் ஆண்டவர், அந்த பிள்ளைகளை காப்பாற்றுகிற தேவன். யோபுவை காப்பாற்றினார். எல்லாரும் என்னென்னவோ பேசுறாங்க. யோபு ஆண்டவரை குறித்து, ஆண்டவருக்கு விரோதமா ஒரு காரியமும் பேசல. எனக்கு கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி சொல்லி ஆண்டவரை நம்பி வாழ்ந்தான். அதனால தான் அந்த இடத்துல சொல்லப்படும் பொழுது, அங்க சொல்லப்படுது, நாகமாத்தின சோப்பார் பிரதியுத்தரமாக யோபு ஆண்டவர். எல்லாரும் இந்த வேதத்துல பேசுறாங்க. இந்த பகுதியில யோபின் புஸ்தகத்துல ஆண்டவர் பேசுறாங்க, மனைவி பேசுறா, அவருடைய நண்பர்கள் பேசுறாங்க, எல்லாருமே பேசுறாங்க. யோபு பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல சொல்லும்போது பாருங்க, இந்த வசனத்தை கவனிக்கும் பொழுது 18ஆம் வசனம், நம்பிக்கை உண்டாயிருக்கிறதுனாலே திடனாய் இருப்பீர்,
தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக் கொள்வீர். வாசிங்க அடுத்த வசனத்தை. பயப்படுத்துவார் இல்லாமல் நித்திரை செய்வீர். பயப்படுத்துவார் இல்லாமல் நித்திரை செய்வீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் இதைதான் சொல்றார். பயப்படுத்துவார் இல்லாமல் நம்மை நித்திரை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு போராட்டம் வந்தாலும் சரி, நம்பிக்கை இருக்கிறது நம்முடைய ஆண்டவர் இல்லையா? நம்முடைய ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். வேதம் அதைதான் சொல்லுங்க. பயப்படுவார் இல்லாமல் நித்திரை செய்வீர். அநேகர் ஒரு முகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். ஆண்டவர் நமக்கு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நடத்தி கொடுப்பார். சில வேளை நம்ம சோர்ந்து போயிடுறோம், பலவீனம் குறைவாயிருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும் நமக்கே தெரியறது இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நிறைவாய் கொடுப்பார். எப்பொழுது கொடுப்பார்? எந்த தேவை முக்கியமா இருக்கிறதோ அப்பொழுது தேவன் காரியத்தை வாய்க்க செய்கிற தேவமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால துன்மார்க்கனுடைய கண்கள் பூத்து போய் அவள் அடைக்கலம் பாருங்க, அடைக்கலம் அவளை விட்டு ஒழிந்து அவள் நம்பிக்கை சாகிறவன் சுவாசம் போல அழிந்து போகும் என்றார். துன்மார்க்கனுடைய வாழ்க்கை யாருடையது? துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை அழிந்து போய்விடும். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவரை நம்பி இருக்கிற வாழ்க்கை என்ன செய்யாதுன்னா பயமே இருக்காது. அதனால இன்னைக்கு ஆண்டு சொல்ற பயப்படாது. நீங்க செய்தியுடைய தலைப்பு அதுதான், பயப்படாத, நீ நம்பிக்கையாயிரு. ரெண்டு காரியத்தை குறித்து ஆண்டவரிடத்துல போலாம். நம்மை காப்பாற்றுகிற தேவன் ஆண்டவர் ஏற்கனவே நிறைய டைம் நம்ம பார்த்திருக்கிறோம். உங்கள் பாவங்கள் சீதர் இருந்தாலும் சரி, ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் சரி, அது பனியை போல நான் மாற்றுகிறேன். என்னை நம்பி நீ வா. இனி எங்கேயும் ஓடாது. யாரை நீ நம்பி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்துவை நீ நம்பி பாருங்க, ஒரு பிரச்சனை இல்லாம குடும்பத்தை நடத்திட்டு போவார். அதே போல நீ பாவத்தை விட்டு விலகி ஓடிப்பாரு, ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. பாவம் வந்துச்சுன்னா அங்க வரதுக்குள்ள நம்ம ஓடிடும். பாவத்தை விட்டு விலகி ஓடிடணும். நம்ம இருதயத்தை சரிபடுத்திடணும். இல்லையா நம்ம இருதயம் கொஞ்சம் பாவத்துக்குள்ள அடிமையா போயிடலாம் நினைக்கும் பொழுது முழங்கால் படி கண்ணை மூடிடணும். கண்ணை மூடி ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நிறைய காரியத்தில் நான் அனுபவிச்சிருக்கிறேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதா, ஒரு ஆபத்து வருதா, ஒரு குறை வருதா, அப்பவே போய் நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு இடத்தை தெரிஞ்சு கொண்டு முழங்கால் படிக்கிறீங்க. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீ முழங்கால் படிட்டு ஆண்டவரே எனக்கு இது தேவை, என்னுடைய காரியம் இதை சந்திங்கன்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் சந்திக்கிற தேவனா இருக்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். நம்பிக்கை வேணும். பயப்படக்கூடாது. எந்த சூழ்நிலையும் நம்ம பயப்படக்கூடாது. இந்த உலகத்துல வாழ்வதற்கு நிறைய வழிவாசலை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம உற்சாகமா இறங்கணும், தைரியமா இறங்கணும், ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே நீ உண்மையான ஒரு தெய்வம். நேற்று ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டேன், who's the God? யாரு கடவுள்னு சொல்லி கேட்டேன். அந்த பொண்ணு சொன்ன, கடவுள் இருக்காரு அங்கு, ஆனா கடவுளுக்கு ரூபம் இல்லை, ஆனா யாருன்னு. அப்ப நான் கேட்டேன், யாருன்னு தெரியுமா? ரூபம் இல்லை, ஆனா அவருடைய பேர் என்ன சொல்ல தெரியாது இல்லையா? அப்போ நம்ம கடவுள் யார் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நம்முடைய வீடு எதுக்கு இருக்குது? சும்மா இருக்கும் பொழுது உட்கார்ந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஒரு அதிசயத்தை நீங்க இந்த காரியத்தை நீங்க எனக்கு செஞ்சு கொடுங்க. நீங்க கடவுள்னு சொல்லி நான் நம்புறேன். ஆண்டவருக்கு ஒரு இடத்தை கொடுக்கணும், சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையை ஜெயமாக மாறாது. யோசுவாவின் புத்தகத்தை அதனாலதான் சொல்றாரு பாருங்க. மோசே கிட்டே அததான் சொன்னாரு, யோசுவா கிட்டே அததான் சொன்னாரு. பாருங்க, எடுத்து வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அவங்க எடுத்து கொடுத்துருங்க. 270ஆம் பக்கத்துல இருக்கு பாருங்க. யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இருக்கு. புதிய ஏற்பாடுல இல்ல, பழைய ஏற்பாடுல இருக்கு. தேடிச்சுக்காதீங்க. 269ஆம் பக்கத்துல இருக்கு பாருங்க. 269. நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பாருங்க, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தைரியமாக இருக்க வேண்டும். நம்ம கூட்டத்தை பார்க்க கூடாது, மனுஷனை பார்க்க கூடாது, எதிர்கால வாழ்க்கை நம்ம பார்த்துட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கார், இயேசு என்னோடு கூட இருக்கார். பாவத்தில் விடுதலை கொடுத்தவர், அவரை நான் மறந்து போக கூடாது, என் பாவத்தை மன்னிக்கிறவர். அதனாலதான் மோசே கிட்ட இதான் இதே வசனத்தை சொன்னாரு. யோசுவா கிட்ட அதை பேசுற. வாசிக்கலாம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இல்லையா? நான் உன்னை விட்டு
விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற ஆண்டவர். இன்னைக்கு ஒருவேளை நீ சோர்ந்து இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், என்ன செய்யலாம் என்று சொல்லி நீ திகைத்து கொண்டு இருக்கலாம். ஐயோ ஆண்டவரே, எனக்கு நிறைய பணம் செலவாயிருச்சு, இல்ல எனக்கு பணமே இல்ல ஆண்டவர், இல்ல எனக்கு சுகமே இல்ல, நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம். நான் என்ன செய்ய, நாளைக்கு என்ன நடக்கும்? ஆண்டு வழிவாசலை திறந்து கொடுக்கணும். அல்லேலூயா. அவர் நம்புறோம் இல்லையா, செய்வார். அதனால சொல், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, இது கட்டளை. ஆண்டவர் சொல்றது என்னது? கட்டளையா இருக்குது, யாராலையும் மாற்ற முடியாது. இது ஆண்டுடைய கட்டளை. அவர் சொல்கிறார் பாருங்க, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? கேள்வியோட கேட்கிறார். பலன் கொண்டு திடமானதா இரு, திகையாதே, பயப்படாது, திகைக்காது. எதுக்கு நீ திகைக்க வேண்டும்? திகையாது, கலங்காது. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னை ஆண்டவர் நீ எங்கெல்லாம் போகிறாயோ அங்க இருக்கிறார். நீ கவலைப்படக்கூடாது, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கணும். அவர் என்னை காப்பாற்றுவார், நடத்துவாரு. விசுவாசம் வேணும், பொறுமை வேண்டும். அவசரப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை நம்மளே கெடுத்துக்க கூடாது, பாவத்திலே போய் விழக்கூடாது. இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் இல்லையா, தப்பிப்பதற்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். நம்ம நடக்க வேண்டிய வழி இன்னதென்று சொல்லி தேவன் நமக்கு அறிவித்திருக்கிறார். கட்டளையாக சொல்லுகிற கேள்வி கேட்கிறார் நம்ம கிட்ட. பயப்படாது, திகையாது, கலங்காது, நான் உன் தேவன் இல்லையா. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர். யோசுவாவை பார்த்து அவர் சொல்றார், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். இனிமேல என்ன பிராமிஸ் உனக்கு வேணும்? ஆண்டவர் இதான் சொல்றார், நீ நம்பிக்கையாரு, பயப்படாது, கலங்காது, திகையாது. ஆண்டவருடைய நம்பிக்கை பெரிய நம்பிக்கை. இந்த வார்த்தை என்பதுதான் நம்ப வேண்டும். ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே, நீ போகும் இடமெல்லாம் வேலை செய்ய போற பிரதர், எனக்கு என்ன நீ வேலை கிடைக்குமா கிடைக்காதா, என்னால தூக்க முடியுமா தூக்க முடியாது, என்னோட வேலை செய்ய முடியுமா முடியாது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே, எனக்கு பலனே இல்லை, எனக்கு பலன் கொடுங்க. நான் வேலைக்கு போறேன், என் கூட வாங்க. என் வேலையை ஆஸ்வதமாய் மாற்றி கொடுங்க, என் வீட்டை ஆஸ்வதமாய் மாற்றி கொடுங்கன்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்க வேண்டும். ஜெபம் என்பது அக்னியாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஒரு பிரியாணி செய்யணும்னு வச்சுக்கீங்களேன், பிரியாணி செய்யணும், அடுப்பு எரியல, திரும்ப புகைஞ்சுக்கிட்டு இருக்குது, எப்படி இருக்கும் நமக்கு? வேலை நடக்குமா? என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? நல்லா அடுப்பு எரியணும், கடன்னு எரிஞ்சுன்னா 10 நிமிஷத்துல என்ன பிரியாணி ரெடி ஆயிடும். ஏன்னா அப்போ நெருப்பு, தீ பற்றி எரியுது, பலமா எரியுது. அதே போலதான் ஜெபம் என்பது என்னன்னு சொல்லி கவனிக்கணும். எல்லாம் கவனிக்கணும். வீட்டுக்குள்ளார ஆடக்கூடாது, வேண்டாத வார்த்தைகளை பேசிட்டு இருக்க கூடாது, சும்மா சிரிக்க கூடாது, காரணம் இல்லாமல் சிரிக்க கூடாது, காரணம் இல்லாமல் பேசிட்டு இருக்க கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றான்னு கவனிக்கணும். என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன சொல்றான்னு கவனிக்கணும். அப்போ ஜெபம் என்பது எப்படியா இருக்கணும்? அப்படி பற்றி எரியணும். நம்மள மூஞ்சி, நம்ம முகத்தை பார்க்கும்போது ஒருத்தர் சொல்லணும், என்னப்பா உன் மூஞ்சி அப்படி தேவதூதனை போல இருக்குது என்று சொல்லணும். நம்ம ஜெபிக்க இன்னைக்கு ஒருவேளை உனக்கு சோம்பேறித்தனமா இருக்கலாம், ஜெபிக்க முடியாத பிசாசு ஒருவேளை தடை செய்யலாம். ஜெபம் சொன்னா ஒரு வெறுப்பை கொடுப்பான். நல்லா கண்டுபிடிச்சு பாருங்க. நீங்க உண்மையா ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க. ஜெபம் சொன்னாலே பிசாசு என்ன செய்ய மாட்டான்? முழங்கால் படி போட விட மாட்டான், வேதத்தை வாசிக்க விட மாட்டான். ஏன்னா நம்ம நல்லது செய்யறோம் இல்லையா. நல்லது செஞ்சா நமக்கு கிஃப்ட் வரும், பரிசு வரும், ஆசீர்வாதம் வரும், மகிமை வரும், அவருடைய கிருபை வரும். நம்மளை காப்பாத்திடுவாரு. காப்பாத்தி எங்க கொண்டு போறாரு? அவருடைய சமூகத்துல கொண்டு போறாரு. ஆனா பிசாசு என்ன செய்ய மாட்டான்? விடவே மாட்டான். இந்த காரியத்தை செய்ய விட மாட்டான். நீங்க வேணா நல்லா வாட்சி பண்ணி பாருங்க, பக்கத்து வீட்டுல போய் பேசி பாருங்க. அவர் கணக்கா போறது டைமே தெரியாது. சொல்லுவாங்க, அக்கா ஐயோ டைம் ஆச்சா, எங்க வீட்டுக்காரர் வருவாரு, ஓடி போடுறேன், சாப்பாடே செய்யல, உலையே வைக்கல இல்லையா. அதுக்கப்புறம் தான் ஓடுறது. நாடகம் போட்ட என்ன ஓடுதுன்னு தெரியாது, எல்லாமே தெரியும். ரோட்ல நின்று நேரம் போட தெரியாம பேசிக்கிட்டே இருப்போம். ஆனா ஆண்டவருடைய பேசணும்னு வச்சுங்களேன், கசப்பு, வெறுப்பு எங்கிருந்து வரும்னே தெரியாது. ஜெபிக்க முடியாது நம்மளால. வீட்டுக்குள்ள ஜெபம் நடக்காது, வேதம் நடக்காது. ஏன்னா நீ அதை செஞ்சுட்டீங்கன்னா ஆசீர்வாதமாய் வந்துருவேன்னு தெரியும் பிசாசு. அதனாலதான் விடவே மாட்டான். அதனாலதான் சொல்ற, நீ போகும் இடமெல்லாம் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அதனால நீ பயப்படாத. நீ ஆராதிக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட தேவன்? நீ ஆராதிக்கிற தேவன். நல்லா கவனிங்க, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நான் கட்டளையிடவில்லையா கேட்கிறாரு. என்ன சொல்ற? நீ திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன். நீ போகும் இடமெல்லாம்
நான் உன்னோடு கூட வருவேன். நீ எதுக்கு பயப்படணும்? அதாவது ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்து வாசிங்கள். 41ஆம் அதிகாரம் சங்கீதத்துக்கு அடுத்தது அப்படியே கொண்டு போங்க. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 41:10 எடுத்து வாசிக்கலாம். 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். நீ பயப்படாதே, வாசிக்கலாம். நான் உன்னுடனே இருக்கிறேன். பாருங்க எந்த எத்தனை பக்கத்துல பாருங்க. 41 846 பக்கம் 846 846 எடுத்து வாசிக்கலாம். நீ பயப்படாதே. கவனிங்க, வேதத்தை கவனிக்கணும். ஆண்டவர் சொல்கிற வசனத்தை கவனிக்கணும். வசனம் தான் நமக்கு முக்கியமா வேண்டும் இல்லையா? வசனம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நம்ம கவனிக்கணும். நம்ம ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். நம்ம தைரியமா இந்த உலகத்தில் நடக்க வேண்டும். கலக்கத்தோடு கண்ணீரோடு கூட நம்ம இருக்க கூடாது. இன்னைக்கு உண்மையான ஒரு கேள்வி, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க சொல்ல முடியுமா? சந்தோஷமா இல்லையா யாருமே? அததான் நம்ம சொல்லணும். தேவைகள் இருக்கு, அது வேற. ஆனா கொஞ்சமா இருந்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா? அதுதான் பாருங்க, வேதம் சொல்கிறது நீ பயப்படாதே. யார் சொல்றது? வார்த்தை ஆண்டவர் பார்த்து நம்மளை சொல்றாரு. நீ பயப்படாதே. யாராமா? நான் உன்னுடனே இருக்கிறேன். என்ன சொல்றாரு? திகையாதே, நான் உன்னுடைய தேவன். நான் உன்னை பலப்படுத்துவேன். நீ சோர்ந்து போகாத, நீ கவலைப்படாத, நம்பிக்கையாரு, தைரியமாரு. நான் உன்னுடைய தேவன், உன்னை நடத்துவேன். எந்த சூழ்நிலை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார் பாருங்க, நீ பயப்படாதே, நான் உன் தேவன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி, கவனிங்க, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே நான் என்ன செய்வேன்? உன்னை நான் தாங்குவேன். ஆண்டுடைய கரம் நீதியின் கரம். நம்மளது கூட தப்பு செஞ்சிருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 நாள் யாருக்குமே சொல்ல, 2 நாள் நான் தூங்கவே கிடையாது. திடீர்னு ஒரு கடையில போய் ஹோல்சேல் வாங்கிட்டு பொருள் கடையில வாங்கினா அந்த இடத்துல சொல்லணும், ஒரு பொருளுக்கு எங்களுக்கு அந்த பாக்கெட் ஃப்ரீ கொடுக்கணும். அது கொடுக்கல. அவர் நான் சொன்னேன் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். திடீர்னு பார்த்தா அவர் ஒரு பேக்ல போட்டு கொடுத்துட்டாரு. அது பார்த்தா நம்ம வாங்கினதுக்கு மேலேயே தாசி இருக்குது. என்னது? வாங்கின பொருளுக்கு மேலேயே தாசி இருக்கு. அப்போ நான் என்ன செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு வந்தோடனே யோசனை, ஐயோ நமக்கு எதுக்கு ஆண்டவர் அவங்களுடைய பொருள்? நம்ம வேலை செய்யறோம், நம்ம சம்பாதிச்சுக்கணும், நியாயமா இருக்கட்டும் ஆண்டவர். அப்போ நான் போயிட்டேன். காலையில காலையில கூட முட்டிகள் போட்டு ஷோ பண்ணிட்டேன். அது கடையில தான் இருந்துச்சு. முட்டிகள் போட்டு ஷோ பண்ண அந்த காரியத்தை முதல்ல முடிக்கும். நான் பிசாசுக்கு முன்னாடி குற்றவாளி இன்னைக்கு கூட எங்க ஆண்டருக்கு முன்னாடி நான் குற்றவாளி இருக்கணும். நேரா கொண்டு போய் என்ன செஞ்சேன்? கொண்டு போய் அந்த அவங்ககிட்டே கொடுத்துட்டு, நீங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு வர்றது 3 தான், நீங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு. அதனால என்ன, நீங்க எடுத்துட்டு நீங்க கொடுத்துக்கலாம்ல? இல்ல இல்ல, நீங்க உங்ககிட்ட சொல்லிட்டு தான் கொடுக்கணும். அவர் என்னை பார்த்து அப்படியே சிரிக்கிறாரு. இல்லையா, வேற ஒருத்தர் கிடைச்சிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனா நமக்கு அது தேவையில்லை. அது கொடுத்ததான் நமக்கு சமாதானம் சொல்ற. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத. நம்ம தப்பு செஞ்சாதான் நம்ம பயப்படணும். தவறு செஞ்சாதான் நம்ம பயப்படணும். குறைவுகளுக்காக நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னைக்காச்சும் நீங்க பட்டினியா இருந்தா, எங்க ஆண்டவர் லாக்டவுன் எல்லாம் என்ன பட்டினி போட்டாங்க, யாராவது கை தூக்குங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த டைம்ல தான் நம்ம நல்லா சந்தோஷமா பாதுகாத்தாரு இல்லையா? பஞ்ச காலத்துலதான் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒரு குறைவில்லாதபடி நிறைவா ஆக்கி கொடுக்கிற தேவன். அவர் சொல்றாரு, நீ பயப்படாத. நம்ம பயப்படுகிற கூட்டம் அல்ல. இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில பயம் என்று சொல்லி வரக்கூடாது. தைரியமாக இருக்கணும். நான் இயேசுவின் பிள்ளை. தைரியமா சாட்சி கொடுக்கணும். நம்ம தைரியமா போகணும். ஆண்டவர் சொல்ற, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன். இங்கே சொல்ற, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் கடவுள். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படணும்? குறைவுக்காக நீ ஏன் பயப்படணும்? இல்லையா? நேத்து தினத்துல நம்ம நினைச்சோம் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடணும். என்ன இருந்துச்சு நேத்து? ஒண்ணுமே இல்லை. ஆனா இன்னைக்கு என்ன இருந்துச்சு? எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் செய்கிற தேவன். இன்னைக்கு கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு இது குறித்தது நாளைக்கு ஆண்டவர் செய்வார். நாளைக்கு இதை குறித்து நீ கவலைப்படாத. நாளைக்கு என்ன உனக்கு தேவையோ, ஹல்லேலூயா, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அவர்கள் விதைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைப்பதில்லை, ஒண்ணுமே அது செய்யறதில்லை.
காலையில எந்திரிச்சு அது பாட்டுக்கு வேலை நடக்குது இல்லையா? காட்டு புஷ்பமே அப்படி இருக்கு. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்க இல்லையா? அதுக்கு என்னைக்காச்சும் போய் நம்ம ஏதாவது சோறு கொடுக்கிறோமா? அது பாட்டுக்கு அங்கேயே போயிட்டு அது மாதிரி என்ன காட்டு மழை என்ன வெயில் புயல் இருந்தாலும் அது பாட்டுக்கு தைரியமாக எதிர்கொண்டு போகிறது. அல்லது நம்ம தான் பயந்து நாளைக்கு என்ன நடக்குமோ, காசு இருக்குமோ இருக்காதோ, நம்ம தேவையை சந்திப்போமா, ஆண்டவர் சொல்லுவார் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார். அந்த ஜீவன தேவன். எரேமியாவின் புத்தகத்தை எடுத்து வாசிக்கலாம். எரேமியாவின் புத்தகம் அடுத்த பகுதி ஏசாயாவுக்கு அடுத்தது அப்படியே கொண்டு வாங்க. எரேமியா 29:11 எடுத்து வாசிக்கலாம். எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு ஹalleluya praise God. 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. 9:1-2 9:1-2 அந்த பக்கத்தில் எடுத்தீங்கன்னா 29ஆம் அதிகாரம் அதுல சொல்ற 11ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நீங்க என்ன காரியத்தை நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதை செய்து முடிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அதனாலதான் சொல்ற, நீ பயப்படாத, நீ கலங்காத, திகையாத, அழுகாத. எதுக்கு யோசனை? ஆண்டவர் சொன்ன, நான் உன் கூட இருக்கேன்னு சொன்னாரு. நம்ம எதுக்கு கவலைப்படணும்? சிலவேளை இந்த உலகத்துல போகும்போது நிறைய காரியங்களை பார்த்து நம்ம தான் சோர்ந்து போயிடுறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் சோர்ந்து போக மாட்டார். நம்ம கொடுக்கிற தேவன். நிச்சயமா அவரை நீ கும்பிடும் பொழுது ஆண்டவர் உனக்கு உதவி செய்கிற தேவன். அவரை நீ தேடும் பொழுது அவர் உன்னை தேடிட்டு வருவார். ஏற்கனவே அவர் சொன்ன, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கேன்னு சொல்றாரு இல்லையா? அந்த தேவன் தான் சொல்றாரு பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவே என்று கர்த்தர் சொல்கிறார். என்னுடைய நினைவு, உன்னுடைய நினைவை நான் அறிவேன். உனக்கு இன்னது தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே ஆண்டவர் சொல்றார், நீ நினைத்திருக்கும், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். தீமையான காரியத்தை செய்வதற்கு கடவுள் அல்ல. இயேசு கிறிஸ்து தீமை செய்வதற்கு வரவே கிடையாது. அற்புதம் செய்கிற, நன்மை செய்கிறது தான். அவரை ருசி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அவர் யாருன்னு சொல்லி. ருசி பார்க்கலன்னா எவ்வளவுதான் கழுத்தை பிடிச்சு எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், தீமைக்கல்ல. அவருடைய முடிவு என்னத்துக்காக இல்ல? தீமைக்கல்ல. அவர் சொல்ற அழகா சொல்ல பாருங்க. கர்த்தர் சொல்கிறது, அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவர் நினைக்கிற நினைவு சமாதானத்துக்காக. நானும் நீ ஒருவேளை நினைக்கலாம், மற்றவர்களுக்கு தீமை நினைக்கலாம், மற்றவர்களுக்கு அதாவது பகையை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை இல்லையா, வெறுப்புகளை, இழப்புகளை, நிறைய தீமை செய்யக்கூடிய காரியம் நம்ம போலாம். ஆனா ஆண்டவர் சொல்கிறது அப்படி அல்ல. நன்மை செய்கிற ஆண்டவர். நீங்க நானும் விசுவாசிக்கணும். இங்க உட்கார்ந்து இருக்கணும்னு சொன்னா பலப்படணும். ஜபத்துல பலப்படும், நம்பிக்கையில இல்லையா? ஆண்டவர்கிட்ட சொல்ல, நான் பயப்பட மாட்டேன்டவரே, நீங்க என் கூட இருக்கிறீங்க, நான் எதுக்காக கவலைப்படணும், நான் எதுக்கு வேதனைப்படணும்? பாவத்துக்கு போக வேண்டாம். சூனியம் பண்றதுக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. மந்திரம் செய்வதற்கு அவசியமே இல்லை, வேண்டாம். நீ உண்மையா இருந்து பாரு. உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். யாரு? உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அப்ப நம்ம செய்யக்கூடிய காரியம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், வேதத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து. ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன இல்லையா? வீட்டுக்குள்ள ஜெபம் ஜெபம் ஜெபம். நீ துதிச்சுக்கிட்டே இருந்தவாரு, பிசாசெல்லாம் ஓடுவோம், குறைகளெல்லாம் ஓடி போயிடும், எல்லா நேரமும் சோதனை வரும். ஆனா ஆண்டவர் நம்மளை சோதிக்க மாட்டார், நம்மளை கைவிட மாட்டாரு. எதுக்காக நமக்கு சோதனை? எதுக்காக நமக்கு குறைவு? எல்லா நாளும் வீட்டுக்குள்ள ரொம்ப கிடந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கடவுளை தேடவே மாட்டோம். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஆண்டவர் நம்ம தேடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லையா? பிரச்சனை வந்த நேரம் தான் இன்னைக்கு ஆண்டவரை தேடுறோம் இல்லைன்னா கண்டிப்பா வந்திருக்க மாட்டோம். இந்த மலையில நம்ம ஜாலியா டிவியில உட்காந்துட்டு இல்லையா, மனவோன போக்கில் நம்ம அப்படியே ஜாலியா உட்காந்துருப்போம். யார் நம்மளை கேட்பா? ஆனா நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது தான் ஆண்டவரை தேடுறோம். அப்ப நீங்க நல்லா நிதானமா புரிஞ்சுக்கீங்க. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும்னு சொல்றது இல்ல. நமக்கு ஏதாவது ஒரு போராட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா அது நல்லது இல்லையா? நிறைய இருந்துச்சுன்னா பாவம் செய்தால் தோணும். கொஞ்சமா இருந்துச்சுன்னா
இன்னைக்கு சந்திர ஒரு பெரிய வசதியா இருந்தாருன்னா என்ன செய்வாரு? பசங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு ஒரு செல்போன் இல்லையா வச்சுக்கோங்க. என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், இன்னொன்னு என்ன வேணும், எல்லாம் வாங்கிக்கிங்க. பிள்ளைங்க என்ன இருப்பாங்க? அவன் இருக்கிறத வச்சுக்கிட்டு போதும் என்கிற மனதுடனே இல்லையா? தெய்வ பக்தி தான் மிகுந்த ஆதாயத்தை தரும். போதும், நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்றதுக்கு நம்ம என்னைக்கு பழகுறோமோ அன்னைக்கு நம்ம சூப்பர் ஆயிடுவோம். கடன் வாங்கி நம்ம சாப்பிடணுமா? இல்ல கடன் வாங்கி நம்ம துணி போடணுமா? கடன் வாங்கி நம்ம ஏதாவது செய்யணுமா? வேண்டவே வேண்டாம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, ரோமர் எழுதின புத்தகத்தை எடுத்து வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலருக்கு அடுத்தது இருக்கிறது. புதிய ஏற்பாடு ரோமர் 12 எடுத்து வாசிக்கலாம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். என்ன சொல்றாரு? 221 பக்கத்துல இருக்கு. 221 பக்கத்துல இருக்கு. புதிய ஏற்பாடு லாஸ்ட்ல, பைபிள் பக்கத்துல லாஸ்ட் கொண்டு போங்க. 221 பக்கம் எடுத்துட்டீங்களா? 221 12 எடுத்து வாசிங்க. நம்பிக்கையிலே என்ன சொல்றாரு? நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். என்ன சொல்றாரு? நம்பிக்கையில சந்தோஷம். எனக்கு ஆண்டவர் செய்வார். நான் போகும்போது முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு ஆவியானவரே ஏசப்பா நம்ம எப்போ போக போறோம்? கண்டிப்பா போக போறோம். நானும் நீங்களும் போக போறோம் வண்டியில. அல்லேலூயா. விசுவாசம் நம்பிக்கையில தான் நம்ம சந்தோஷமா இருக்கணும். சொல்லணும், ஆண்டவர் செய்வார், செய்யாம விட மாட்டார். அல்லேலூயா. நேத்து இன்னைக்கு என்ன செய்வோம் நம்ம நினைச்சு பார்த்தோமா? நினைக்கல. இன்னைக்கு எல்லாமே செய்தாரா? ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். இரண்டாவது காரியத்தை கவனிக்கணும். என்னது? உபத்திரவத்திலே. உபத்திரவம் வீட்டுக்குள்ள தரித்திரம் ஒண்ணுமே இல்ல, சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, நல்ல துணி இல்ல, ஒண்ணுமே இல்ல, சம்பாதிக்கிறதெல்லாம் இங்கே போகுது. நான் என்ன செய்வேன்? பொறுமையா இரு, ஆண்டவர் செய்வாரு. அல்லேலூயா. ஆண்டவர் செய்வார். நம்பிக்கை. முழங்கால் படி போட்டு பாரு. நீ முழங்கால் படி மட்டும் போட்டு பாரு, நடக்கும் பாருங்க. வீட்டுக்குள்ள ஜெபம் ஜெபிச்சு கொண்டு பிள்ளைகளை அடக்கி ஆழ்ந்து நீ ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ண உனக்கு சாப்பாடு இல்ல, உனக்கு எதுவுமே இல்ல, வேத வாசிக்கல, உனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி பாரு. ஆண்டவர் பாருங்க உன் வீட்டை அழகா கொண்டு போவார். உனக்கே தெரியாது நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லி, எந்த மலை மேல இருக்கோம்னு சொல்லி நமக்கே தெரியாது. அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே. இதுதான் கவனிக்கணும், இதுதான் கவனிக்கணும். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கணும். என் வீட்டுக்குள்ளப்பா சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறதுனால பரவாயில்ல, என்னுடைய காரியம் என்ன? காலையில எந்திரிச்சு பைபிள் வாசி ஜெபம் பண்ணி முழங்கால் படி போட்டு பாரு. ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து, ஏசப்பா நான் இன்னைக்கு போறேன், தேவனே நான் போறேன், பிதாவே நான் போறேன், ஆவியானவரே என்னோட காரியத்தை வாய்க்க செய்யுங்க, கோடலாடுகளை செவியாக்குறேன்னு சொன்னீங்களே, தடையில உடைக்கிறேன்னு சொன்னீங்க, அப்ப எனக்கு முன்னாடி நீங்க போறேன்னு சொன்னீங்க, நான் கூட இருக்கேன்னு சொன்னீங்களாப்பா, நீங்க என் காரியத்தை வாய்க்க செய்யுங்க. அப்ப எதிலே தரித்து இருக்க வேண்டும்? ஜெபத்திலே. ஜெபம் இல்ல, ஜெபத்திலே உறுதியா இருக்கணும். உறுதியா இருக்கணும். என்ன செஞ்சாலும் சரி, சோறே இல்லைனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு வேலையே கிடைக்கல, ஒரு ரூபாய் கூட எனக்கு கிடைக்கல, என்ன செய்வேன்? கவனிங்க, இங்க கவனிங்க. என்ன செய்வேன்? எனக்கு ஒண்ணுமே தெரியல ஏசப்பா, நான் என்ன செய்வேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல, மனசெல்லாம் சோர்ந்து போயிடுச்சு, நான் 4 பேரை வச்சு நான் என்ன செய்வேன்? ஆண்டவரே இல்லையா? புருஷன்கிட்ட கேட்டா நல்லா தெரியும். ஐயோ ஏசப்பா நான் என்ன செய்வேன்? எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே, ஒண்ணுமே கிடைக்கல, மண்டெல்லாம் பிச்சுக்கு, ஒண்ணுமே நடக்கலையே, என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? ஒருத்தர்கிட்ட சொல்ல முடியல. ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? அதனால ஆண்டவர் சொல்றாரு, என்ன தெரியுமா? ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கணும். வீட்டுக்குள்ள ஜெபம் ஜெபம் ஜெபம். டிவி ஓடிட்டு இருந்தா கரண்ட் பில்லு தான் வருது. அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருந்தா ஒரு பில்லு வராது, பரலோகத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்துருவார். அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து மகன் கிட்ட கேட்பாரு, மகனே உனக்கு என்ன வேணும்? மகளே உனக்கு என்ன வேணும்? அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த தேவன் தான் நம்மளை பார்த்து சொல்றாரு. சங்கீதத்தின் புத்தகத்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 71:5 எடுத்து வாசிக்கலாம். சீக்கிரமாக எடுக்கலாம். சங்கீதம் 71:5 எடுத்து வாசிக்கலாம். சீக்கிரமா எடுங்கள். சங்கீதம் 71:5 எடுத்து வாசிக்கலாம். மற்றவங்க வாசிக்க சீக்கிரமாக வாசிக்கலாம். 5 எடுத்து வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கம். என்ன சொல்லணும்? ஆண்டவரே நீங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட், நீங்க இல்லன்னா எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். என் மனைவி என் பிள்ளைகளா ரெண்டாவது, என் கணவன் என் பிள்ளைகளா ரெண்டாவது சொல்லணும். பிள்ளைகளா சொல்லணும்,
பிள்ளைகளை சொல்றேன், எனக்கு ஆண்டவரே எங்க அப்பா அம்மா எல்லாம் ஃபர்ஸ்ட் இல்ல, நீங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு என்னைக்கு சொல்றீங்களோ அப்பதான் அவர் சொல்றா பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கிய நம்பிக்கையா இருக்கிறேன். ஆண்டவர் நம்பிக்கை வச்சிருக்கணும். இன்னிலிருந்து ஏசப்பா உங்க மேலதான் நான் நம்பிக்கை வச்சிருக்கேன், தேவனே உங்க மேல நம்பி வச்சிருக்கேன். எகோவா ஈரே, எகோவா நிஸ்ஸே, எகோவா ஷர்மாவே, எகோவா ஷாலமே, எகோவா ரூபாவே, உங்க மேலதான் நான் நம்பிக்கை, நீரே நம்பிக்கை. ஆண்டவர் அதனால சொல், நம்பிக்கையுடைய அரணிலே சிறையிலே அரணுக்குள் வாருங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன். இன்றைக்கு, நாளைக்கல்ல, இன்றைக்கு, இப்பொழுதே தருகிற தேவன் தான் நம்முடைய தேவன். அப்போ நீங்க என்ன செய்யமான, சிறு வயதுல இருந்து இப்பொழுது இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை அந்த பிள்ளைகிட்ட கொடுக்கணும். நீ வெளியே எங்க போனாலும் உனக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. கிறிஸ்துவனை தவிர வேற யாருமே ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நீ ஜாக்கிரதையா இருக்கணும், ஜபத்துல உறுதியா தரித்திருக்கணும், சந்தோஷத்துல இல்லையா, நம்பிக்கையில நம்ம சந்தோஷமா இருக்கணும், உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணும், ஜபத்துல உறுதியா உறுதியா உறுதியா. நான் இன்னைக்கு எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணேன் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எத்தனை மணி நேரம் தூங்குறேன்னு சொன்னா நம்ம சொல்லிடுவோம் இல்லையா. எவ்வளவு நேரம் பக்கத்து வீட்டுல பேசுறோம்னு சொல்லிடுவோம், எல்லாமே சொல்ல முடியும். எவ்வளவு நேரம் ஆண்டவர் கூட நீ பேசுறேன், நீ உண்மையா ஆண்டவர் கூட பேசி பாரு, உன் வாழ்க்கை மாறிடும், உன் வாழ்க்கையில மாறிடும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிற தேவனா இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1:37 எடுத்து வாசிக்கலாம். புதிய ஏற்பாடு லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாசிக்கலாம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது. நீ வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்னன்னு சொல்லு, இது மனுஷனால் கூடாது, இது தேவனால் எல்லாம் கூடும். லூக்கா 1 எடுத்து வாசிக்கணும். 37 அங்க சொல்லப்படுகிறது இல்லையா. 1:37 அங்க சொல்லும்போது நடந்த பகுதியை எடுத்து அங்கதான் சொன்னேன், பேனாவும் பென்சிலோட வரணும். வீட்டுக்கு கொண்டு போய் நம்ம என்ன செய்யணும், அதை வச்சு நம்ம வாசிக்கணும் இல்லையா. எதற்காக இந்த வார்த்தை சொல்லுகிறேன்னு சொன்னால், மரியாதை ஒரு கன்னிகையா இருந்தார், திருமணம் ஆகவில்லை, யோசேப்புக்கு நிச்சயித்திருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறப்பார்னு சொல்லி ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஒரு மனிதன் வேண்டும், அது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இந்த உலகத்திலே வர வேண்டும். அவர் எப்படி வர வேண்டும் இல்லையா. அந்த ஸ்திரீயானவர் புருஷனை அறியவில்லை, ஆனால் பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் அந்த மகன் மேல் இறங்கும் பொழுது அந்த மகன் என்ன செய்யறான், ஒரு குழந்தை உண்டாகுது, கன்னி மரியா இல்லையா. அவள் வயிற்றில் ஒரு குழந்தை உண்டாகுது. அவ கேட்கிறார், இது கூடாத காரியம் இல்லை, இது கூடாத காரியம். அவர் சொல்றது, இது கூடாத காரியம், இது எப்படி நடக்கும், புருஷனே அறியலையே, புருஷனே எனக்கு இல்ல, ஆனா வயிற்றுக்குள்ள எப்படி ஒரு குழந்தை உண்டாகும். ஆனா இன்னைக்கு நிறைய மிருகங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, பறவைகள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன தெரியுமா, நிறைய ஆண் இனமே ஆண் இது இல்லாமே என்ன செய்யுது, அந்த இடத்துல பெண் இனத்தில் இல்லாமே குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன இருக்கு, ஆண் பருவம் இல்லாமலே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அல்லேலூயா. அப்ப இங்க ஆண்டவர் சொல்கிற காரியம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே, தேவனால எல்லாம் கூடும். ஒருவேளை இந்த மனுஷனால கூடாது, ஆனா தேவனால எல்லாம் கூடும். மரியாளுடைய வாழ்க்கையிலே புருஷனை அறியாதற்கு முன்பாகவே ஒரு குழந்தை கர்த்தரால் கொடுக்க முடியும் என்று சொன்னார். நீயும் நானும் எதிர்பார்க்கிற இந்த வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆண்டவரால் நிச்சயமாக முடியும். 2 வசனம் இருக்கு, நான் முடிச்சிடுறேன் பாருங்க. புலம்பல் எடுத்து வாசிக்கலாம். 954 பக்கத்துல இருக்கு, 954 பக்கத்துல இருக்கு, எடுங்க. 954 பக்கத்துல இருக்கு புலம்பல். 3:24 எடுத்து வாசிக்கலாம். 3:24 எடுத்து வாசிக்கலாம். கர்த்தரின் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். வேதம் சொல்கிறது, நம்ம என்ன செய்யணுமா, நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். கர்த்தர் மேல் ஒரு நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். கர்த்தரை தான் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் இல்லையா. அழகாய் சொல்ற ஆண்டவர் வசனம். ஆண்டவர் வசனம் என்ன சொல்கிறது பாருங்க, அதே வசனத்தை திருப்பி வாசிக்கலாமே. கர்த்தரின் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும்,
ஆகையால் அவரிடத்திலே நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன். அல்லேலூயா. ஆகையால் நான் அவரிடத்திலே நம்பிக்கை இருக்குதா? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையா எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற உண்மையான நம்பிக்கை என்பது ஆண்டவர்கிட்ட இருக்கணும் இல்லையா? நீ ஒண்ணுமே இல்ல, உன் வீடு சும்மா இருக்கும் பொழுது உன் வீட்டை நீ அலங்கரிக்கணும்னு சொன்னா என்ன தெரியுமா? டைல்ஸ் போடுறதுலயோ செவருக்கு பட்டி போடுறது இதெல்லாம் அலங்கரிப்பு கிடையாது. நாம என்னைக்கு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து முழங்கால் படிக்கிட்டு மனுஷன் கூட பேசாம ஆண்டவரிடத்துல நீங்க பேசி பாருங்க, ஒரு மாற்றம், ஒரு வெற்றி கிடைக்கும். ஹல்லேலூயா. நீ அதுல இறங்கி பாருங்க. அதனால தான் அந்த வசனம் சொல்லி கர்த்தரின் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லு. நம்முடைய ஆத்துமா சொல்ல அவர்தான் என்னுடைய பங்கு, அவர்தான் எனக்கு எல்லாமே. நீ சொல்லி பாருங்க, ஜெயிச்சிருவீங்க. அவர் சொல்றாரு என் பங்கு என்று சொல்லி. அடுத்தது வசனம் சொல்ல பாருங்க, என் ஆத்துமா சொல்லும் ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். அவர் மேல நம்பிக்கை இருக்கிறது. அடுத்தது பாருங்க, ஆபகுக்கு எடுத்து வாசிக்கலாம். ஆபகுக்கு எடுத்து வாசிக்கலாம். தானியேல் புத்தகத்துக்கு அடுத்தது எடுத்து வாசிக்கலாம். ஆபகுக் 1:5 எடுத்து வாசிக்கலாம். எத்தனை பக்கத்துல? 83, 1083 பக்கத்துல இருக்குது. 1:5 நீங்கள் 1083 பக்கத்துல இருக்கு. 1083. நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். உங்கள் விசுவாசியாத ஒரு காரியத்தை உங்கள் நாட்களிலே நான் நடப்பிப்பேன். உன்னால நீ நடக்குமா நடக்காதான்னு சொல்லி எதிர்பார்த்து இருக்கிறாத காரியம் இல்லையா? இது நடக்குமா? இது நடக்குமா? அது நடக்காது. நீ அப்படி சொன்னீங்கன்னா அது நடக்காது. நீ சொல்லிக்கிட்டே இருக்கு, கடைசி வரைக்கும் உயிர் போற வரைக்கும் சொல்ற, என் ஆண்டவர் எனக்காக செய்வார், என் இயேசு எனக்காக செய்வார், என் ஜீவன தேவன் எனக்காக செய்வார். அவர் சொல்றாரு, நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் என்ன செய்யணுமா? விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்டில் நடப்பிப்பேன். நீங்க நம்பாத ஒரு காரியத்தை ஆண்டவர் நடத்தி கொடுப்பார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லணும். நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்ற, நீ திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். செய்தியோட தலைப்பு அதுதான். பயப்படாத, நம்பிக்கையா இரு. ஆண்டவர் கூட இருக்கிறார் இல்லையா? ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலையும் நம்மளை கைவிடுகிற தேவன் நமக்கு இல்லை. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். எபேசியர் எடுத்து வாசிக்கலாம். புதிய ஏற்பாடுல இருக்கிறது. எபேசியர் 3:3 அதிகாரம் 20-21 எடுத்து வாசிக்கலாம். முடிக்கிறேன். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற எடுத்து கொடுங்க. அவங்களுக்கு எந்த பக்கம் சொல்லுங்க. வாசிங்க. எபேசியர் 263 பக்கத்துல இருக்குது. 266 266 266 பக்கத்தில் இருக்குது. வாசிக்கலாம். நாம் வேண்டிக் கொள்வதற்கு. கவனிங்க, தயவு செஞ்சு எடுத்துட்டீங்களா எல்லாரும்? வசனம் தான் உங்க வாழ்க்கையில உங்களை காப்பாற்றும், நான் அல்ல. வசனம் தான், ஆண்டவர் தான். எடுத்துட்டீங்களா? அங்க சொல்லப்படுகிற பகுதியை வாசிக்கலாம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமைப்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு என்ன சொல்றாரு? எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? இன்னொரு தடவை பாருங்க. சொல்ற, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே என்ன சொல்றாரு? நம்ம வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதுக்கு மேலாகவே நமக்குள்ள என்ன செய்யறாமா? கிரியை செய்கிற அற்புதங்கள் செய்வாரு. வேண்டிக் கொள்வதற்கு மேலாகவே, நினைப்பதற்கு மேலாகவே ஆண்டவர் சொல்றார். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல. அதை காட்டிலும் மேலான எண்ணங்களை வழிகளை வச்சிருக்கிறதா நம்முடைய ஆண்டவர். நீங்க என்ன நினைப்பீங்க? எனக்கு ஒரு நல்ல ஒரு வீடு வேணும்னு நினைப்பீங்க இல்லையா? நல்ல ஒரு கார் வேணும்னு நினைப்பீங்க, நல்ல ஒரு வேலை வேணும், ஒரு கோடிக்கணக்கான காசு வந்து நல்லா இருக்கலாம் நீங்க நினைக்கிறோம். அது தவறு. ஆண்டவருடைய சமூகத்துல போன அவரோடு கூட இருக்கணும். நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு நம்முடைய வீடு ஆசீர்வாதமாய் மாறிடும். ஹல்லேலூயா.
அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. வல்லவர் அவர், அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். அதனாலதான் மரியாள் சொன்னார் என்னன்னு, இது மனுஷனால கூடாது, இது மனுஷனால கூடாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவ தூதர் வந்து நின்று சொன்னாரு, மரியாளே, ஒருவேளை இந்த மனுஷனால கூடாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். நீ நினைக்கணும், விசுவாசிக்கணும், ஆண்டவரால் இது முடியும், இது நடப்பாரு, செய்து கொண்டிருப்பாரு. நிச்சயமா என் வீடு ஆசீர்வாதமாய் மாறும், என் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, எதிர்கால வாழ்க்கையில முன்னேற்றத்தை காண்பாங்க. நான் கஷ்டப்படுறேன், என் பிள்ளைங்க கஷ்டப்பட கூடாது. அப்ப நீ என்ன செய்யணும், இன்னைக்கே கரம் எடுத்துடணும், பிள்ளைங்களுக்கு டைம் டேபிள் கொடுத்துடணும், சரியான வழியில கொண்டு போகணும், பயம் கொடுக்கணும். கர்த்தருடைய பயம், கடவுளுடைய பயம் என்ன? கொஞ்சம் வழி தவறிட்டா எங்க போய் விழுவ? பாதாளத்துக்கு நீ போடுமா, நரகத்துக்கு நீ போடுமா? ஆண்டவரை நீ நேசிக்கணுமா, ஆண்டவருக்குள்ள நீ வரணுமா, உன் வாழ்க்கையை நீ தான் காப்பாத்திக்கணும்னு சொல்லி சின்ன வயசுல பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. அப்பதான் அவங்க நம்மளை வழி நடத்துவாங்க. அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம வழி நடத்தணும்னா அவங்க போகவே மாட்டாங்க. நம்ம சரியான பாதையில ஒரு, நம்ம பாவம் செய்யாதபடி, நம்ம தீமை செய்யாதபடி நம்மளுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும். வசனம் கடைசி 21 வாசி முடிக்கலாம். சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதாக்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். என்ன சொல்றாரு? சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதாக்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். சதாக்களில் நமக்கு மகிமை உண்டாவதாக. சமாதானம் நம்ம கொடுக்கிற தேவன், நாம வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே அவர் அறிந்திருக்கிறார். அதனாலதான் வசனம் சொல்ல, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறார். அவ எத்தனை பேர் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு இந்த மலையில ஓடி வந்திருக்கிறீங்க, அநேக நன்மையான காரியங்களை செஞ்சு நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி வந்திருக்கிறீங்க. ஆனா அது நமக்கு தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளை நான் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளை நான் எப்படி வழி நடத்த வேண்டும்? அவருடைய சரியான பாதையை நான் காட்ட வேண்டும். கவனிங்க, அவங்க போற ஓட்டம், ஓடுகிற ஓட்டம் சரியான ஓட்டமா இருக்கணும். அவங்க தெரிஞ்சு கொண்டு போகிற வழி சரியான வழியா இருக்கணும். எங்கேயும் போய் பிள்ளைங்க விழுந்துடக்கூடாது. பெரிய தவறு செஞ்சு பாதாளத்தில் போறதுக்கு முன்னாடி அவன் கழுத்தை பிடிச்சு நீ நிறுத்திடணும். அல்லேலூயா. நம்மளும் ஜெபத்துல போய் நின்றணும். என்ன சொல்றாரு? நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கணும், உபத்திரவத்திலே பொறுமையா இருக்கணும், ஜெபத்திலே உறுதியா இருக்க வேண்டும். நம்பிக்கை. இந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படவும் கூடாது, ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். இந்த காரியத்தை செஞ்ச ஆண்டவர் சொல்ற, நீ திகையாதே, கலங்காதே. இல்லையே, நான் உன் தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் ஒரு பொறுத்தினோடு கூட இருக்கிறீங்க? இனி நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே, எந்த பிசாசுடைய சூழ்நிலை வந்தால் நான் அதுக்கு போக மாட்டேன். அல்லேலூயா. சில காரியங்கள் எல்லாம் நீங்க கவனிக்கணும். குடும்ப தலைவர் சொல்லும் பொழுது மனைவி கவனிக்கணும், கணவன் சொல்லுகிறதை ஆமோதிக்கணும், கேட்டு கீழ்ப்படியணும். அதே போல பிள்ளைகள் கவனிங்க. பிள்ளைங்க தாய் தகப்பன் சொல்லுகிறதை நம்ம என்ன செய்யணும்? கவனிக்கணும். கணவன் மனைவிக்கு அடிமை இல்லை, மனைவி கணவனுக்கு அடிமை இல்லை. 2 நிமிஷம் திட்டுவாங்க, பிரச்சனை இருக்கும், அது மறைச்சு அது பெருசா கோபுரமா மாத்திர கூடாது. அல்லேலூயா. தாய் தகவலுடைய பேச்சுக்கு பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படுதல் வேண்டும். இல்லை என்று சொன்ன நரக வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு போயிடும். நரகம் வேணுமா? எது வேணும்? கீழ்ப்படுதல் வேணுமா? இயேசு கிறிஸ்துவினிடத்துல போகணுமா, பிசாசுகிட்ட போகணுமா? அதை நல்லா தெரிஞ்சுக்கும். ஏசப்பா, உங்க கூட நாங்க வரணும். இனிலிருந்து டேடி என்ன செய்ய போறோம்? ஜெபம் பண்ண போறோம். முழங்கால் படிட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? ஜெபிக்கிறோம். வீட்டுக்குள்ளார வேண்டாத காரியங்கள், வேண்டாத சிந்தனைகள் நம்ம வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் ஜெபம் ஜெபம் ஜெபம். நீ ஜெபித்து பார்க்கணும். பிள்ளைங்க எல்லாம் ஜெபம் பண்ணி பார்க்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் இருந்து பார்க்கணும். எங்க வீட்டுல என்ன நடக்குது, என்ன அற்புதம் நடக்குது எல்லாம் கேட்கணும். என்ன எல்லாம் வித்தியாசமா ஆயிட்டீங்க, எவ்வளவு அழகா ஆயிட்டீங்க, எல்லாம் பொறாமை கண்கள் இல்லையா, எரிச்சல் நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து இயேசு நாங்கள் தொடர்த்திட்டு ஜெயித்து நம்ம ஓடணும். ஜெயித்து ஓடணும். லாபமான அனைத்தையும் நம்ம நஷ்டமா கருதணும்.
ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி நம்பிக்கை வேணும். வீட்டுக்கு வர என்னைக்கு நீங்க வேதத்தை எடுக்கிறீங்களோ, என்னைக்கு முழங்கால் படிட்டு சும்மா இருக்கும் போதெல்லாம் நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் கூட நான் பேசுறேன்னு சொல்லி என்னைக்கு நீங்க தீர்மானிக்கிறீங்களோ, அப்பா சொல்லுவாரு, நீங்க தீயாகாது, கலங்காதே, நான் கூட இருக்கிறேன், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட. கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளுக்காக. ஆண்டவர் நீ சொன்னது போது திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இன்னைக்கு எல்லாரும் கேளுங்க. சப்பா, என் வீட்டுக்குள்ள நான் செபிக்கணும், நான் ஆண்டவரை பாடணும், ஆராதிக்கணும், உண்மை அறிகிற அறிவிலே நான் வரணும். ஆண்டவரே, ஜெபம் தான் என் வீட்டுக்குள்ள இருக்கணும், ஆண்டவர் கூட பேசிக்கிட்டே இருக்கணும். என் வாழ்க்கையில போராட்டங்கள், கசப்புகள், வெறுப்புகள், குறைகள் எல்லாம் எங்களை விட்டு விலகணும் என்று சொல்லி ஆண்டவரே நான் கேட்கிறோம். எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, கையை தூக்கி சொல்லுங்க. ஏசப்பா, நான் வந்திருக்கிறப்பா, என்னுடைய பாவத்தை மன்னிங்க, என்னுடைய நிறுதலை மன்னிங்க, என்னுடைய அக்கிரமத்தை மன்னிங்க, என்னுடைய நோய்களையும் என்னுடைய குறைகளையும் என்னுடைய வருத்தங்களை எடுத்து போடுங்க. ஒவ்வொரு நாளும் நான் வருத்தத்தின் அப்பத்தை நான் புசித்துக் கொண்டிருக்கேன். இயேசுவே, பாவம் பெருகி கொண்டிருக்குது, சாபம் பெருகி கொண்டிருக்குது. ஆண்டவரே, என்னை மன்னித்து என் தேவன் ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரே, குறைகளை எடுத்து போடுங்க அப்பா. உமக்கு பிரியமான கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. அப்பா கிட்ட சொல்லுங்க, டாடி நான் வந்திருக்கிற கையை உயர்த்தி சொல்லுங்க. டாடி எல்லா கையை உயர்த்துங்க. ஃபர்ஸ்ட் கையை உயர்த்துங்க. பின்னாடி டாடி கை உயர்த்து, பின்னாடி கை உயர்த்துங்க. எல்லா கை உயர்த்துங்க. எல்லாருமே நான் பாக்குறேன். சந்துரு, எல்லா சந்துருல இருந்து எல்லாமே கை தூக்குங்க. எல்லாத்தையும் கை தூக்குங்க. கை தூக்கி சொல்லுங்க, டாடி நான் ஏதாவது தவறு செஞ்சுதான் என்ன மன்னிச்சிருங்க. நான் வந்திருக்கிறேன், நான் பிரசன்ட் சொல்றதுக்கு தான் நான் கை தூக்கி இருக்கிறப்பா, என்ன மன்னிச்சுக்குங்க. வேற ஒண்ணு வேண்டாம். என் வியாதியை சுகமாக்கி கொடுங்க, என்னுடைய பாவத்தை சுகமாக்கி கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய மீறுதலை எடுத்து கொடுங்க. என்னுடைய எதிர்கால வாழ்க்கை நீங்க தான் நம்பிக்கையா இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை வழி நடத்துங்க. என்னுடைய பலவீன வியாதிகள், சாபங்கள், என் சரீரத்துக்கு எல்லா வியாதிகள் எல்லாம் சொல்லுங்க. எங்கெங்கெல்லாம் வியாதி இருக்குதோ, எங்கெல்லாம் வலி இருக்குதோ, எங்கெல்லாம் பலவீனம் இருக்குதோ அங்க சொல்லுங்க. டாடி எனக்கு இந்த இடத்துல பலவீனம் இருக்கு, வியாதி இருக்கு, சாபம் இருக்கு, என்னை சுகமாக்கி கொடுங்க ஆண்டவரே. எனக்கு உங்களை தவிர எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. எனக்கு தாய் தகப்பன் இல்லை, எனக்கு தந்தை இல்லை, தகப்பன் இல்லை ஆண்டவரே, எனக்கு கணவன் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை ஆண்டவரே. இயேசுவே சொல்லுங்க, எனக்கு நீங்க மட்டும்தான், நீங்க தான் எனக்கு முக்கியம். நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் கருத்துல நான் அர்ப்பணிக்கிறப்பா. எல்லாம் சொல்லுங்க, டாடி என்னை சரிப்படுத்துங்க, நல்ல வேலையை கொடுங்க, இந்த புதிய ஆண்டில் எங்களுக்கு புதிய திட்டத்தை கொடுங்க. கர்த்தர் எனக்கு நன்மையாய் செய்து கொடுத்து வழி நடத்தணும் வச்சிருக்கேன். இம்மட்டமாய் நடத்தினீர் ஆண்டவரே. இனிமேல காத்து கொண்டு வழி நடத்தி ஆஸ்வதிக்க நான் செபிக்கிறேன். வந்திருக்கிற பிள்ளைகளும் உடைய கருத்துல ஒப்புகிறேன். கத்து பலப்படுத்தி ஆஸ்வதிக்க நான் செபிக்கிறேன். திருமணம் நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, பிறந்த நாளை கொண்டாடுகிற உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, வியாதியோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக, கடன் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக சென்று இந்த மழையினால எந்த வித சீட்டம் நாசமோசம் வராதபடி ஒவ்வொருவரையும் காத்துக் கொள்ளுங்க டாடி. ஆண்டவரே, யாரெல்லாம் பாயின்னு சொல்லி கூப்பிடுகிறாரோ அவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் சந்தித்து வழி நடத்தும் நான் செபிக்கிறேன். இம்மட்டுமா ஜீவன் தந்த தேவன் ஆண்டவரே, இனிமேல காத்துக் கொண்டு வழி நடத்தி ஆசீர்வதிக்க நான் செபிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் தாமே கிருபை செய்து வழி நடத்துங்க. வந்திருக்கிற பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. ஆண்டு பலப்படுத்த இன்னைக்கு பிறந்த நாளை கொண்டு காணுகிற உங்களுடைய மகளுக்காக செபிக்கிறோம். பேரு சொல்லுங்க. மஞ்சு ஸ்ரீக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா கைகளை உயர்த்தி நம்ம செபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த வெளியில அப்பா மகள் மஞ்சு ஸ்ரீக்காக செபிக்கிறோம். ஆண்டு இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிற மகளை நீங்க ஆஸ்வதித்து கொடுங்க. இந்த புதிய ஆண்டில புதிய திட்டத்தையும் புதிய பலத்தையும் புதிய ஆஸ்வத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக நான் செபிக்கிறேன். இம்மட்டுமா ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவித்து வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். இனிமேலும் தாங்கி சுமந்து தப்புவிக்க நான் செபிக்கிறேன். எல்லா கனமும் மகிமையும் எல்லாம் செலுத்துறோம். இந்த புதிய ஆண்டை மகளுக்கு ஆஸ்வாதமா இருக்க அந்த மகள் அந்த குடும்பத்தை கிடைத்ததுக்காக பிள்ளைகள் தாய் தகப்பன் நன்றி சொல்ல கிருபை செய்யுங்க. அவருடைய எதிர்கால வாழ்க்கையை ஆஸ்வாதமாய் மாற்றி கொடுத்து வழி நடத்த நான் சொல்லி இம்மட்டுமா ஜீவன் தந்த தேவன் இனிமேல காத்து கொண்டு வழி நடத்துங்க. வடை தடைப்பட்ட பிள்ளைகளையும் ஆஸ்வதிங்க. எங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு சொன்ன ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருவரையும் நீங்க காத்துக்கொண்டு வழி நடத்தி ஆசுவை தேவடி தந்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மழையினால எந்த வித நாசமோசல் பிள்ளைகளுக்கு வியாதிகளோ பள்ளிக்கு செல்கிற பிள்ளைகளுக்கு எந்த வித நாசமோசல் வராதபடி கண்மணி போல இருந்து காத்துக்கொண்டு வழி நடத்தும் நான் செபிக்கிறேன். எல்லா துதி கனம் எல்லாம் செலுத்துறோம். ஆண்டு ரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் இந்த ஊழியத்தையும் அடிமையும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு வழியா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேயும். ஆமென் ஆமென். ஜெய் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், எல்லாவற்றிலும் வெற்றி கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரில் வந்திருக்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you, God bless you, God bless you.